ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4th யூனிட்டில் பேரிங் டாபிக் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் எப்படிங்கிறத சொல்லி ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன், அதை ஒரு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டு ஃபைண்ட் த பேரிங் ப்ரெஷர், நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் தான் பார்க்குறோம். ஓகே, பேரிங் பார்க்கறதுனால பிபி. ஓகேங்களா? அதுக்கு வந்து W/L/T, அது யூனிட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நியூ. ஓகேங்களா? இது வந்து டேட்டா புக்கிலே இருக்கும். ஓகேங்களா? டேட்டா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 7.34. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 7.34 டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 33.25 10^10 ZN P D/C + K. ஓகேங்களா? அதை நம்ம அப்படியே இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, டிசைன் புக்கில் 7.34. ஓகேங்களா? 7.34ங்கிற பேஜில் நம்ம இந்த ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதில் C/D வந்து ரேஷியோ வந்து காமன் 0.001. ஓகேங்களா? ரப்பிங் வெலாசிட்டி V = πdN / 100 மீட்டர்/மினிட்ல எழுதுகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹீட் ஜென்ரேட்டடு, ஹீட்டுக்கு H, ஜென்ரேட்டர்னால இங்கே வந்து G. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவும் μVW. ஓகேங்களா? இதுவும் அதே பேஜில் தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா μWVன்னு இருக்கும், நம்ம μVWன்னு போட்டிருப்போம், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் இப்படியே கூட எழுதுனாலும் எழுதிக்கலாம். HG = μWV. யூனிட் வந்து kgf மீட்டர்/மினிட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதை நம்ம இங்கே அப்படியே எழுதியிருப்போம், மீட்டர்/மினிட். அதுக்கடுத்து ஹீட் டிசிபேட்டர் HD. ஓகேங்களா? HD = ΔT + 18² L/D/K. ஓகே, kgf மினிட். அதே தான் இங்கேயும் இருக்குது. ஓகேயா? ஃபார்முலா இங்கே வந்து HD = ΔT + 18² L/D/K. அங்கே யூனிட்டும் அப்படியே நமக்கு இங்கே போட்டிருக்காங்க, நம்ம யூனிட் அதை பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ΔT கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா T0 - TA/2. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு சம்மு சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெயிட் ஆஃப் த ஆயில் வந்து வெயிட்டு அதனால் போட்டிருக்கோம். இங்கே வந்து வெயிட் ஆஃப் த ஆயில் வந்து HG - HD/C0 × ΔT0 × 100 kgf. அதை வந்து யூனிட் வந்து அங்கேயே போட்டுருவோம், நம்ம எழுதிக்கிற மாதிரி காமனாக முன்னாடி எழுதிக்கிற மாதிரி இங்கே எழுதியிருப்போம். ஓகேங்களா? இதான் வந்து ஃபார்முலா. இது டிசைன் டேட்டா புக்லேயே நமக்கு கஷ்டமான ஃபார்முலா தான் கொடுத்துருக்கோம். 1-2 ஃபார்முலா மட்டும் தான் இருக்கும், அது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு பேரிங்கில் ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா? நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு சம்மை சால்வ் பண்ணாலே அந்த யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒரு சம்மு போடலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கோங்க. பேரிங், a journal bearing is proposed for a centrifugal pump. the diameter of the journal is எவ்வளவு? 150 mm. ஓகேங்களா? அப்போ டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 150 mm. ஓகேங்களா? கிவன் எழுதிக்கலாம். diameter D = 150 mm. ஓகேங்களா? நம்ம இந்த யூனிட்டில் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு தான் போடுவோம். ஓகேங்களா? ஏன்னா பேரிங் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கால்குலேஷன் எல்லாமே எம்எம்மில் யூஸ் பண்ணாமல் இந்த யூனிட்டில் மட்டும் என்ன பண்ணுவோம்னா சென்டிமீட்டரில் போடுவோம். ஓகேங்களா? அப்போ சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு 150/10. ஓகேங்களா? ஏன்னா வந்து எம்எம் இருக்குது, 10 mm சேர்ந்து தான் ஒரு சென்டிமீட்டர். அப்போங்கும்போது 10ஆல் நம்ம வகுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 10ஆல் வகுத்தா நமக்கு எவ்வளோ வரும்? அப்போ D = 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? D = 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து த லோடு ஆன் 40 kN கொடுத்துருக்காங்க. ஓகே, லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 40 kN. அப்போ வந்து லோடு W = 40 kN. ஓகேங்களா? அப்போ 40 kN அப்போ வந்து என்னென்னு எழுதலாம்? 40 × 10⁻3. ஓகேங்களா? 40 × 10⁻3 நியூட்டன். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயும் போல் இது வந்து நம்ம எம்எம்மில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? திரும்பி அதை சென்டிமீட்டரில் பார்த்துறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே 40. ஓகேங்களா? அப்போ 40 × 10⁻3 சேம் அதே 10ஆல் நம்ம இங்கே மேலே வகுத்த மாதிரியே என்ன பண்ணிக்கிறோம்? டயமீட்டருக்கு வகுத்த மாதிரியே இதுக்கும் வகுத்துறோம். ஓகேங்களா? வகுத்தா என்ன வரும்? இப்போ கால்சியில் போட்டுக்கோங்க. 40 × 10⁻3. ஓகேங்களா? வகுத்தல் 10. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருது? 4000 வருது. ஓகேங்களா? அப்போ 4000. W = 4000 kgf. ஓகேங்களா?
அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். 40 km அண்ட் இட் ஸ்பீட் இஸ் எவ்வளவு 900 RPM. அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளவு 900 RPM. ஸ்பீடு n is equal to 900 RPM. ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்பீடு வந்து 900 RPM கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அதை நம்ம எழுதிட்டோம். RPM இருக்கிறதுனால அது ஏன்னா அது மினிட்டில் தான் கொடுத்துருக்கு. அப்போ வந்து நம்ம இதெல்லாம் மாற்ற மாட்டோம். அதெல்லாம் கிடையாது. பர் மினிட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபிக்ஸட் காமன். அதனால் நம்ம அதை எதுவுமே கை வைக்க போகிறதில்ல. அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா. 900 RPM. கால்குலேட் த டிசைன் கால்குலேஷன் ஃபார் பியரிங். நம்ம பியரிங் கால்குலேஷனுக்கு என்னென்ன டிசைன் பண்ணுமோ அதை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன நம்ம அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. அசியூம் த ஃபாலோவிங். ஓகேங்களா. L/D is equal to என்னது 1.6. ஓகேங்களா. L/D is equal to 1.6. ஓகேங்களா. L/D வந்து 1.6. ஆல்ரெடி நமக்கு D தெரியும். ஓகேங்களா. அப்போ L is equal to 1.6 into D. ஓகேங்களா. 1.6 into Dன்னு போட்டாச்சு. ஓகேங்களா. அப்போ 1.6 into D வந்து நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 15. ஓகேங்களா. அப்போ L is equal to 1.6 into 15. 1.6 into 15 எவ்வளோ வருது 24 வருது. ஓகேங்களா. நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருது 24. அப்போ L is equal to 24 என்னது சென்டிமீட்டர். ஓகேங்களா. L is equal to 24 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். ஓகேங்களா. L is equal to 24 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து வேறு நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். L/D is equal to ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் 55 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில். ஓகேங்களா. அது வந்து எனக்கு 55 டிகிரி. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து அவுட்டர் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம எப்போ எழுதும்போது ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆர் அவுட்டர் டெம்பரேச்சர்னு எப்போயுமே எழுதிக்கலாம். ஓகேங்களா. அதை எழுதிக்கணும். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஆர் அவுட்டர் டெம்பரேச்சர். ஓகேங்களா. டெம்பரேச்சருக்கு நம்ம எப்பவுமே டீன் போடுவோம். இது ஆப்ரேட்டிங் ஆர் அவுட்டர்னால இது என்னது TO. ஓகே T0ன்னு வச்சுக்கோம். எத்தனை டிகிரி 55 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. 55 டிகிரி செல்சியஸ். அதுக்கடுத்து ஆயில் நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஆப்ரேட்டிங் இது ஆயில் யூஸ்டு SAE 10. ஓகேங்களா. நம்ம கிரேடு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னது SAE 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஆயில் வந்து என்னான்னு எழுதிக்க. ஆயில் வந்து SAE கொடுத்தா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. SAE கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இஸ் ஈக்குவல் டு SAE 10. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபார் விச் அப்சல்யூட் விஸ்காசிட்டி. ஓகேங்களா. அப்சல்யூட் விஸ்காசிட்டி அட் 50 இந்த டிகிரி செல்சியஸில் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ZN இஸ் ஈக்குவல் டு 17 CP. இந்த சிபின்னு கொடுத்தா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிபிங்கிறது என்ன, அது நம்ம இது என்ன யூனிட் அப்படின்னு நம்மளாம் பார்க்கவே தேவையில்ல. சிபின்னு கொடுத்துருந்தா அப்படியே நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ வந்து அப்படியே எழுதிக்காங்க. இதை வந்து ZNன்னு சொல்லுவோம். ZN இஸ் ஈக்குவல் டு 17 CP. ஓகேங்களா. அதுக்கடுத்து த டயாமீட்டர் கிளியரன்ஸ் ரேஷியன். ஓகேயா. C/D இஸ் ஈக்குவல் டு 0.0013. ஓகேங்களா. அப்போ கிளியரன்ஸ் C/D is equal to 0.0013. ஓகேங்களா. அப்போ நமக்கு D தெரியும். ஓகேங்களா. D தெரியும்னா அந்த Dயை போய் அங்கிட்டு பெருக்கிக்கலாமா. அப்போ C is equal to நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ C is equal to 0.0013 into D. ஓகேங்களா. நமக்கு டியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அப்போ 0.0013 into டியோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். டியோட வேல்யூ எவ்வளவு, டியோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். டியோட வேல்யூ 15. அப்போ டி வந்து எவ்வளவு 15. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. 0.0013 into 15. ஓகேங்களா. என்ன ஆன்சர் வருது 0.195. என்ன ஆன்சர் வருது 0.195. 0.0195. ஓகேங்களா. இது வந்து என்ன, அது சென்டிமீட்டர் தான். நம்ம எல்லாமே இது இங்கே வந்து டயமீட்டர் வந்து சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ வந்து சென்டிமீட்டர் தான்.
ஓகே. அப்போ C இஸ் ஈக்குவல் டு 0.0195 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ நமக்கு C கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் CD. ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் CD எவ்வளோன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு, அதை நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஓகே. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் தான் A. ஓகே. ஆம்பியன்ட்னால ஏன்னு போடுவோம், அந்த TA நம்ம TA வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அதை எழுதிக்காங்க. ஃபஸ்ட்டு CD இஸ் ஈக்குவல் டு 1200 என்ன யூனிட்னு பாருங்கள், UM² டிவைடட் பை டிகிரி செல்சியஸ். இது நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அது உள்ள தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 15.5 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா எப்பயுமே டீன் போடுவோம், இது ஆம்பியன்ட்னால ஸ்டார்டிங் வேர்டு A. ஓகேயா. அப்போ TA இஸ் ஈக்குவல் டு 15.5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. இப்போ கொடுத்ததெல்லாம் நம்ம எழுதியாச்சு. ஓகேயா. கடைசி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிசைன் ஆஃப் ஜோர்னல் பியரிங். அவங்க அதான் கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து டிசைன் ஆஃப் அதோட ஜர்னல் பியரிங்கோட டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சம்மு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து டு ஃபைண்ட் த பியரிங் ப்ரெஷர், நம்ம ஃபார்முலாவில் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே, ஓகேங்களா, நம்ம ஃபார்முலாவில் என்ன எழுதுகிறோமோ அதை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆன்சர் வந்து கடைசியாக நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொன்றும் 1 2 3 4 5 இந்த ஸ்டெப்பு மாறாமல் கடைசியாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ சம்மு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. சொல்யூஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது, டு ஃபைண்ட் பியரிங் ப்ரெஷர். டு ஃபைண்ட் பியரிங் ப்ரெஷர் PB. ஓகேங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட ஃபார்முலா W/L × D. ஓகேங்களா. நமக்கு Wவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா. Wவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4000 kgf. ஓகேங்களா. அப்போ Wவோட வேல்யூ எவ்வளவு, 4000. ஓகேங்களா. Wவோட வேல்யூ 4000 டிவைடட் பை Lோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். L வந்து எவ்வளவு, 24. L வந்து என்னது, 24 இன்ட்டு D வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 15. ஓகேயா. 15. D வந்து ஆல்ரெடி 15 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. 15. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம கால்சியில் போட்டால் நமக்கு ஒரு ஆன்சர் வருமா. ஓகேங்களா. கால்சியில் போடலாமா, 4000 வகுத்தல் இது 2 இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 24 இன்ட்டு 15. ஓகேங்களா. என்ன ஆன்சர் வருது, 11.11. ஓகேங்களா. 11.11. PB is equal to 11.11. என்ன யூனிட்டு, இதுக்கு நம்ம யூனிட் ஆல்ரெடி ஃபார்முலாவிலே போட்டிருப்போம், kgf per சென்டிமீட்டர்ஸ். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், PB கண்டுபிடிச்சாச்சு. பீரிங் ப்ரெஷர் வந்து 11.11 kgf என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டுக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மியூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அது வந்து நம்ம டிசைன் டேட்டா புக்கிலே இருக்கும். ஓகேங்களா. மியூ இஸ் ஈக்குவல் டு 33.25. அந்த இது டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் என்ன அதுக்கு 7.34ங்கிற பேஜ் நம்பரில் இருக்கும். ஓகேங்களா. நம்ம அதை பார்த்து எழுதிக்கலாம், நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து செகண்டில் வந்து டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்கணும். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டேட்டா புக்கை பார்த்து ஃபார்முலா எழுதிக்கங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு 33.25 டிவைடட் பை 10 power 10.
ZN divided by PB, அதுக்கடுத்து D by C, அதுக்கடுத்து கடைசியாக என்னது ஃபார்முலாவில் ப்ளஸ் K. ஓகேங்களா? இது வந்து என்னது பேஜ் நம்பர், டிசைன் டேட்டா புக்கில் என்ன பேஜ் நம்பர்னு நீங்கள் எழுதிருங்க. ஓகேங்களா? டிசைன் புக்கில் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர் 7.34. ஓகேங்களா? 7.34ல் இருக்குது. ஓகேங்களா? அது போட்டாச்சு. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுவும் 10^10ங்கிறது நம்ம கால்சியில் போட்டுக்கலாம். ZNங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ZNங்கிறது நம்ம ஆல்ரெடி டிசைன் டேட்டா புக்கில் ஈவெண்ட் டேட்டாலே என்னது 17 CPங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து ZN தெரியும், PBங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது. அதுக்கடுத்து டியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? டியோட வேல்யூ தெரியும், நமக்கு சியோட வேல்யூ தெரியும். அப்போ எல்லா வேல்யூமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கேங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.002ன்னு எடுத்துக்கிறோம். நல்லா கவனிச்சுக்காங்க. இன்னொரு லக்கம் கே எடுப்போம், அது வேறு. இந்த இடத்துல கே எடுக்கிறது இந்த வேல்யூ வேறு. ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸடாக 0.002ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கே ப்ளஸ் கே வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0.002. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? மியூ = 33.25. அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. என்னென்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. 10^10. ZNக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியுமா? ZNக்கு வந்து எவ்வளவு? ZN = 17 CP. 17 CPயாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலான்ட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ 17 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 17 / PB நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். PB = 11.1111. ஓகேங்களா? 11.1111. ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் போட்டு எதுவுமே போடலைன்னா அது வந்து இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்ட்டு. அதுக்கடுத்து டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 15. ஓகேங்களா? டியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் யாவுமாவே இருக்குது. அதுக்கடுத்து சியோட வேல்யூ. ஓகேங்களா? சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்போம்? சியோட வேல்யூ 0.0195. சியோட வேல்யூ 0.0195. ஓகேங்களா? ப்ளஸ் கேயோட வேல்யூ 0.002ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? கேயோட வேல்யூ 0.002. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கால்சியில் போடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கால்சியில் போடலாம். இப்போ வந்து 2 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 33.25 வகுத்தல் 10^10. ஓகேங்களா? ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே பெருக்கல் இருக்கா, பெருக்கல் போட்டுக்கோங்க. திரும்பி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே எவ்வளோ இருக்குது? 17 வகுத்தல் 11.1111. ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு திரும்பி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 15 வகுத்தல் 0.0195. ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் நமக்கு என்ன ஆகுது? 3.91. ஓகேங்களா? 3.91 அப்படின்னு போட்டு கடைசியில் என்ன இருக்குது? பவர் இருக்குது. ஓகேங்களா? பவரில் என்ன இருக்குது? 10 என்னது -6. ஓகேங்களா? அப்போ அது அப்படியே எழுதிக்கலாம். 3.913 இன்ட்டு கடைசியாக என்ன இருக்குது? 10 -6ல் இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கங்க. மியூ = 3.913 இன்ட்டு 10 -6. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு அந்த கேயோட வேல்யூ அப்படியே எழுதிக்கங்க. 0.002. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக நம்ம ஆன்சர் இருக்கா, இந்த வேல்யூ இருக்குது, ப்ளஸ்ன்னு மட்டும் போட்டுங்க. ப்ளஸ்ன்னு போட்டாலே அதை அப்படியே கூட்டிடும். ப்ளஸ் 0.002. ஓகேங்களா? அப்போ 0.002 போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது? 2.003 இன்ட்டு 10 -3. ஓகேங்களா? அப்போ மியூ = 2.003 இன்ட்டு 10 என்ன போட்டிருக்கு? -3. ஓகேங்களா? இதான் வந்து மியோட வேல்யூ. ஓகேங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நோட்டேஷன் ஃபார்முலாலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த இது கரெக்டாக பார்த்து என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க. மியூவுக்கு நம்ம என்ன இங்கே ஃபார்முலா போட்டிருக்கோம்? மியூ = நம்ம எதுவுமே இங்கே போடல, அதனால் அப்படியே கூட விட்டுருங்க. ஏன்னா மியூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் நம்ம என்ன பண்ணல, இதுக்கு போடல. அங்கே இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா நம்ம விட்டுருங்க. ஓகே, ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம்பி இப்போ மியூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரப்பிங் வெலாசிட்டி. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் வந்து ரப்பிங் வெலாசிட்டி. டு ஃபைண்ட் ரப்பிங் வெலாசிட்டி. To find rubbing velocity.
ஓகேங்களா. V இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருக்கோம், பை டி n டிவைடட் பை 100. ஓகேங்களா. பைக்கு நம்ம பையனே போட்டுக்கலாம். இன்ட்டு டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 15 இன்ட்டு ஆர்பிஎம் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன் எவ்வளவுன்ட்டு. ஓகேங்களா. ஆர்பிஎம் வந்து எவ்வளவு, ஆர்பிஎம் n இஸ் ஈக்குவல் டு 900 ஆர்பிஎம்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இதெல்லாம் போட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். பை இன்ட்டு 15 இன்ட்டு 900. ஓகேங்களா. ஈக்குவல் டு போட்டு வகுத்தல் 100. ஓகேங்களா. 424.11. ஓகேங்களா. V இஸ் ஈக்குவல் டு 424.11 மீட்டர்/மினிட். அதாவது நம்ம எண்ணுக்கு என்ன யூனிட் இருந்துச்சோ நம்ம அப்படியே போட்டு விட்ருங்க. ஓகேங்களா. ஏன்னா வேறு எதுவும் நமக்கு இல்லை, அதனால் இங்கே வந்து மீட்டர்/மினிட் அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்கணும், 4th வந்து என்னது, ஹீட் ஜென்ரேட்டட். ஓகேங்களா. ஹீட் ஜென்ரேட்டட் அதுக்கு என்ன சொல்லுவோம், HG. ஹீட் ஜென்ரேட்டட் HG இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி டேட்டா புக்கில் இருக்க ஃபார்முலா. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டேன், அதனால் நான் திரும்பி காமிக்கல. மியூ VW. ஓகேங்களா. மியோட வேல்யூ நமக்கு தெரியும், வியோட வேல்யூ மியோட வேல்யூ தெரியும், வியோட வேல்யூ நமக்கு தெரியும், டபிள்யூட வேல்யூ நம்ம 4000. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு 2.003 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 424.11. ஓகேங்களா. இன்ட்டு 4000. ஓகேங்களா. இது எல்லாம் போட்டால் கால்சியில் போடலாங்களா. இப்போ வந்து 2.003 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 424.11 இன்ட்டு 4000. ஓகேங்களா. 3397.96. ஓகேங்களா. அப்படியே போட்டுக்கலாம். HG இஸ் ஈக்குவல் டு 3397.96. ஓகேங்களா. இதை நம்ம போட்டாச்சு. இதுக்கு வந்து யூனிட் நம்ம என்ன போட்டிருக்கோம், kgf/minute. ஓகேங்களா. இப்போ வந்து 4th ஸ்டெப்பும் முடிஞ்சு. அதுக்கடுத்து 5th ஸ்டெப்பும் 6th ஸ்டெப்பும் போட்டோம்னா நமக்கு வந்து சம்மும் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா. 5th ஸ்டெப் என்னது, ஹீட் டிசிபேட்டட். ஓகேங்களா. ஹீட் டிசிபேட்டட். அதுக்கு வந்து என்னன்னு போடுவோம், HD. டிசிபேட்டர்னால என்னது, டி. HD இஸ் ஈக்குவல் டு என்னது, இதுவும் அப்படியே டேட்டா புக்கில் இருக்குது. ஓகேங்களா. டேட்டா புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கலாம். ΔT ப்ளஸ் 18 ஹோல் ஸ்கொயர் LD டிவைடட் பை K. இந்த கேவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டிசைன் டேட்டா புக்கில் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. இப்போ டிசைன் டேட்டா புக் எடுத்தோம்னா பேஜ் நம்பர் என்னத்தில் வரும், 3.7. இந்த பேஜ் நம்பர் எடுத்துக்கங்க. நம்ம என்ன பேஜ் நம்பர் சொல்லியிருந்தோம், பேஜ் நம்பர் 7.34. பின்னாடி பேஜ் நம்பர்லாம் மாறி இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் டிசிபேட்டட். ஓகேங்களா. ஹீட் டிசிபேட்டட் 437 ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து 77 ஃபார் லைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. நம்ம ஹெவி எடுத்துட்டோம்னா எப்போயுமே நமக்கு பிரச்சனை வராது. ஓகேங்களா. அப்போ 437 ஃபார் ஹெவின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எப்போ எடுத்ததுனாலுமே 437 எடுத்துக்கணும். லைட்டுன்னு கேட்டால் கூட நீங்கள்
ஹெவியாக எடுத்துக்கோங்க 437, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அப்போ இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான் கன்ஃபியூஸ் வரும். அதனால் காமனாக எப்பயுமே என்ன எடுத்துக்கணும்னா K = 437. இது வந்து ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதனால் நம்ம இது எடுத்துகிட்டா எப்பயுமே பிரச்சனை வராது ஓகேங்களா. அப்போ K நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், K = 437. வேர் K = 437 ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் டெல்டியோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ வந்து டெல்டிக்கு நமக்கு என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது ஓகே. டெல்டி = T0 - TA / 2 ஓகேங்களா. நமக்கு T0ஓட வேல்யூயும் Tயோட வேல்யூயும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ நம்ம சம்மில் முன்னாடி சால்வ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. T0 வந்து எவ்வளவு அப்படின்ட்டு ஓகேங்களா. TA வந்து 15.5, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் T0 வந்து 55°C. அப்போ 55 - இந்த இது போட்டோம்னா நமக்கு டிவைட் பை அந்த ஃபார்முலா சொல்லிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அப்போ 55 - 15.5 / 2 ஓகேங்களா. இதை போட்டால் கால்சியில் என்ன வருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. 55 - 15.5 வகுத்தல் 2 ஓகேங்களா. என்ன வருது, 19.75 வருது ஓகேங்களா. 19.75 ஓகேயா. அப்போ டெல்டி = 19.75 ஓகேங்களா. இப்போ நமக்கு டெல்டி வேல்யூ தெரியும், 15 தெரியும், L தெரியும், D தெரியும், Kவுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் ஓகேங்களா. ஹெவி இதில் வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்போ எல்லா வேல்யூயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ HD = என்னது 19.75 ப்ளஸ் ஒரு 18 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கடுத்து ப்ளஸ்ஸாக இன்ட்டு ஓகேயா. இங்கே எதுவுமே போடலைன்னா இன்ட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. 24 × 15 / 437. நம்ம கேங்க என்ன வேல்யூ இங்கே K இருக்குது, அப்போ Kக்கு 437, அங்கே 437 போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ கால்சியில் போடணுமா நீங்களா போட்டுருங்க ஓகேங்களா. நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு, அதனால் என்ன பண்ணோம், நீங்கள் கால்சியில் போட்டுருங்க ஓகே. நான் கால்சியில் போட்டுலாம் ஆன்சர் எடுத்து வச்சுட்டேன். 1173.96 ஓகேங்களா. kgf/min. நீங்கள் கால்சியில் போடுறனா போட்டுக்கோங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கடைசியாக மேலே முடிச்சுட்டு அதுக்கடுத்து பகுதியில் போட்டு கீழே இருக்கிறத அதை அப்புறம் போட்டுக்கோங்க ஓகேங்களா. போட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துடும். அப்போ HD = நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஸ்ட் ஓகேங்களா. வெயிட் ஆஃப் the oil. weight of the oil வந்து WO ஓகேங்களா. HG - HD divided by C0 into del T0 ஓகேங்களா. C0 வேல்யூ வந்து எப்பயுமே என்ன பண்ணிக்கிறோன்னா 6 to 10 ஓகேங்களா. நம்ம வந்து என்ன அது 6ன்னு எடுத்துக்கிறோம் அசியூம் ஓகேங்களா. அசியூம் C0ஓட வேல்யூ வந்து என்னது 6ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. மிச்ச வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். HG நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோமா, HG எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. 3397.96 மைனஸ் HD கண்டுபிடிச்சிருக்கோம் 1173.96 டிவைட் பை C0ஓட வேல்யூ 6 இன்ட்டு டெல் T0 ஓகேங்களா. டெல் T0ஓட வேல்யூ எவ்வளவு, டெல் T0ஓட வேல்யூ அதுவும் நம்ம வந்து டேட்டா புக்கிலேருந்து எடுக்கணும் ஓகேங்களா. டெல் T0ஓட வேல்யூ நம்ம டேட்டா புக்கிலேருந்து எடுக்கணும், அது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். C0ஓட வேல்யூ அது நம்ம டெல் T0ஓட வேல்யூ தான் நம்ம 6 ஓகேங்களா. டெல் T0ஓட வேல்யூ தான் என்னது 6 ஓகேங்களா. நம்ம வந்து C0ஓட வேல்யூ வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. டிசைன் டேட்டா புக்லேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.34 வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 17100 C0ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம டெல் T0ஓட வேல்யூ தான் 6 to 10 இருக்கும், நம்ம 6 எடுத்திருப்போம் ஓகேங்களா. C0ஓட வேல்யூ நம்ம டிசைன் டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. C0 ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் 17100ன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த வேல்யூ போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போ C0ஓட வேல்யூ 17100. அப்போ நம்ம டிசைன் டேட்டா புக்கை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு இது ஃபார்முலாவில் நம்ம போட முட்டோமா, ஃபார்முலாவில் இன்ட்டு ஒரு 100 வரும் ஓகேங்களா. 100ன்னு போட்டுக்காங்க. இப்போ எல்லாம் கால்சியில் போட்டிங்கன்னா
ஓகேயா வெயிட் ஆஃப் ஆயில் ஓகே எவ்வளோ வரும் அப்படின்னா 2.16 kgf டிகிரி செல்சியஸ் பர் மினிட் ஓகேங்களா. இது கால்சியில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. 2.16 kgf பர் மினிட் ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத செம்ம நல்லா வாசிக்கிறோம், வாசித்து பார்த்துட்டு கிவன் டேட்டா எடுக்கிறோம். கிவன் டேட்டாவில் வந்து எல்லாம் இங்கே சென்டிமீட்டருக்கா மாத்திரம் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்முலாவில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஜோர்னல் பியரிங் டிசைன் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நான் எப்பயும் போல் ஆன்சர் வரும் ஓகேங்களா. அதை கிளியராகவே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்புக்கு மட்டும்தான் கால்சியில் போடுறத உங்களுக்கு காமிக்கல. கால்சியில் ஆனால் நான் போட்டு வச்சிட்டேன், டைம் ஆகும்னு சொல்லிட்டுருக்காண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் போகிறேன். ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் கால்சியில் போட்டு காமிச்சிட்டே இருந்தாலும் லேட் ஆகும் ஓகேங்களா. அதனால் நம்ம போடல ஓகேங்களா. ஆன்சர் வந்து 2.16 kgf பர் மினிட் ஓகேங்களா. தேங்க்யூ தம்பி.